வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசிஷ்டே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபி சுண்யாம தேவாः भद्रं पश्यामः स्थिरैरङ्गैस्तुष्टुवाग्मनस्तनूभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो वरिष्ठनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு திரிபாத விபூதி மகாநாராயண உபநிஷத்தினுடைய 16வது மந்திரத்தை சிந்திக்கலாம். இதில் ஒரு சிஷ்யன் 3 கேள்விகளை கேட்கிறான். அதுக்கு குருவான மகாவிஷ்ணு பதில் கூறுகிறார். இப்போது இந்த கிளாஸு புரிஞ்சாலும் புரியாட்டினாலும் சிரவணம் பண்ணுங்க. எளிமையாக தான் அதை பேச போகிறேன். நுட்பமான கருத்து தான். இன்றைக்கி இன்ட்ரோவாக இருந்தாலும் நாளைய கிளாஸில் அது விசாரமாக மாறலாம். இல்லை இன்றைக்கே நன்றாக புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்த மந்திரத்துக்கு போகலாம். விஷயம் நுட்பமானது, எளிமையானது தான். ஆனால் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால, நம்ம நடைமுறையில் இல்லாததுனால நம்ம கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாம். அதை எளிமைப்படுத்தணும், சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். அதனால் சிரவணத்தை நல்லா பண்ணுங்கள். பார்க்கலாம். இப்போது அங்கமுடைய உபாதி, அங்கமற்ற உபாதின்னு 2 பார்த்தோம். அங்கமுடைய உபாதி, அங்கம்னா அவயவங்கள் உடைய உபாதி. உயிருக்கு உடம்பு அவயவங்கள் இருக்கிறதுனால தெரியுது. இது அங்கமுடைய உபாதி, அதாவது சா உபாதி, அதான் சோபாதின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அங்கமற்ற உபாதி, அதே சத்து உபாதிகளை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இப்படின்னு சொன்னோம் இல்லையா? அன்பு, அமைதி, ஆனந்தம், குளிர்ச்சி இப்படின்னு சொன்னோம்ல. அதுவும் அது தன்னிடத்தில் உபாதியாக தான் வச்சுருக்கு. அப்போ எதெல்லாம் நம்ம அறிகிறோமோ உணர்கிறோமோ அது எல்லாம் உபாதிங்கிறது ஒரு தெளிவாகுது. ஒன்று சுத்தமான பிரபாவமாக இருக்குது, ஒன்று கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரபாவமாக இருக்குது. அப்படி விட வச்சுக்கலாம். அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துட்டு அதில் உள்ள சந்தேகத்தை பார்க்கலாம். அவித்யகம் அகில காரியம் காரணஜாலம் அவித்யா பாதையேவ நானியத்திர. அவித்யா தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரண காரிய இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரண காரியமும் அவித்யா. அவ்வளோதான். அவித்யா பாதமேவ நானியத்திர. அவித்யாவை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியம் காரணம் ரெண்டுமே அவித்யா தான். அவித்யகம் அவித்யா பாதையேவ நானியத்திர. அவித்யாவை தவிர, அறியாமை தவிர வேறு எதுவும் இல்லை. அறியாமைங்கிறது என்ன? மெய்ப்பொருளே அறியாமை.
இந்த ஒன்று நிலையாக இருக்குது, ஒன்று அலையாக இருக்குது, ஒன்று நுரையாக இருக்குது, மூணும் ஒன்று தாங்கிறது தான் ஞானம். இது நுரையாக இருக்குங்கிறது இல்லை, அலையாக இருக்கிறதும் இல்லை, நிலையாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்று தான் மூன்றாக அதனுடைய அவசியத்தை பொறுத்து அது ரூபம் எடுக்குது. ஆச்சா, அது அதிஷ்டானமாக இருந்தாலும் சரி, காரணமாக இருந்தாலும் சரி. இந்த துரியத்தை தான் அதிஷ்டானம்னு பேச போகிறேன் இனிமேல். துரியத்தை அதிஷ்டானம்னு பேச போகிறேன், பிரம்மத்தை அதிஷ்டானம்னு பேச போகிறேன். அப்போ தான் இனிமேல் பேசுகிறதெல்லாம் புரியும். அப்போ நம்ம ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், துரியம்னு பார்க்குறோம். துரியம்தான் ஆதாரம். அது நிர்குணம்னு எல்லாருக்கும் தெரியும், வடிவமற்றதுன்னு தெரியும். காரணமும் வடிவமற்றது நிர்குணம், சூக்ஷ்மமும் வடிவமற்றது நிர்குணம், ஸ்தூலம் வண்டி தான் வடிவமானது இல்லையா, ஸ்தூலம். இப்போது இது நாலுமே ஒன்று தான். நாலுமே பிரம்மா பிரம்மா தான் ஹிரண்ய கர்ப்பன், ஹிரண்ய கர்ப்பன் தான் ஈசன், ஈசன் தான் பிரம்மம், பிரம்மன் தான் ஈசன், ஈசன் தான் ஹிரண்ய கர்ப்பன், ஹிரண்ய கர்ப்பன் தான் விராட் பிரம்மம். அதனால் நம்ம அறியாமல் இருக்கிறதுனால இது அறியாமை தான் இதுக்கு காரணம், காரியம்னு சொல்கிறோம். இப்போ விராட் காரியம்னு சொன்னால் ஹிரண்ய கர்ப்ப காரணம், ஹிரண்ய கர்ப்பன் காரியம்னு சொன்னால் ஈசன் காரணம், ஈசன் காரியம்னு சொன்னால் பிரம்மம் காரணம், அதிஷ்டானம் காரணம். இது புரியுதா? அதனால் நாம் அறிஞ்சோம்னா இது மூணும் ஒன்று தான், மூணுமே பிரம்மந்தான், மூணுமே பஞ்சு தான். அது பஞ்சு, அதை திரிச்சா பஞ்சு, நூற்றா நூல், மறுபடியும் பிரித்தா அது பஞ்சு. மூணுத்துக்கும் ஆதாரம் அந்த பஞ்சினுடைய விதை. ஆச்சா, அது புரியும். இப்போ அவித்யக்கம் அகில காரிய காரண ஜாலம். இத்தனை காரணம் இருக்குது, இத்தனை காரியம் நடக்கிறதுங்கிறதெல்லாம் அஜ்ஞானம். ஒன்று தான் இத்தனையாக அவசியத்தின் பொருட்டு செயல்படுகிறதுங்கிறது ஞானம். இப்போ தஸ்மாத், அதனால் சமஸ்த அவித்யா உபாதிகி, அதனால் இந்த உலகத்தில் எத்தனை அவித்யா உபாதி இருக்கோ சாக்காரக வடிவம் பெற்றதாகிறது, ச அவயவ ஏவ அவயவங்களோடு இருக்கிறது. இப்போ நீராக இருக்கும்போது அது பெபிள்ஸாக இருக்குல்ல, நீர் பெபிள்ஸாக மாதிரி பெபிள்ஸ் தான் தெரியுது, நீர் தெரியல. இப்போ உட்டில் செஞ்ச கட்டையில் செஞ்ச யானையை நம்ம பார்க்கும்போது கட்டை தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி நுரையாக இருக்கிறது நீர் தாங்கிறது நமக்கு தெரிய மாட்டேது, நுரை தான் பார்க்குறோம். அதுதான் சொல்லுதீங்க. அதனால் சமஸ்த அவித்யா, அவித்யானால் உபாதி, உபாதினா அத்தியாசம், இல்லை ஏற்றி வைக்கப்பட்டது, பிம்பம் இல்லை, கற்பனை, எது வேணாலும் சொல்லலாம். அதனால் தஸ்மாத், அதனால் சமஸ்த அவித்யா உபாதிக்கு, எல்லா அவித்யாவும் உபாதியும் சாக்கார வடிவமும் சா அவயவமும் அங்கங்களும் என்னது அவித்யாதான். ச அவயத்துவாத், அவயவங்கள் இருக்கிறதுனால, அங்கங்கள் இருக்கிறதுனால அதை அனித்தியம் பவேத், அதை அனித்தியம் என்று சொல்கிறோம். ஏன்னா பிரம்மம் நிரவயவம், பிரம்மத்துக்கு எந்த அங்கமும் கிடையாது. இதுதான் இப்போ என்னவா மாறி இருக்கே, அலையாகவும் நுரையாகவும் நிலையாகவும் மாறி இருக்கு. நீர் தான் அங்கே பேச்சு, கடலுங்கிற பேச்சு தான். அதில் நீராக இருக்கிறது நிலை, அதே நீர் அசையும் போது அலை, அதே பெபிள்ஸாக கரையை தொடும்போது நுரை, ஒரே விஷயந்தான். இப்போ இந்த அவயவங்கள் இருக்கிறதுனால அதை நம்ம அனித்தியம்னு சொல்கிறோம், மறைஞ்சிரும்னு சொல்கிறோம். அது ஒரு பெரிய குற்றம் இல்லை, அது ஒரு வேலையை முடிச்சுட்டு அது மறைஞ்சிடும். தோன்றியது மறையும், இதுதான் இங்கே பாயிண்ட்டு. தென்படுவது மறையும். பிறந்தது இறக்கும், பிறக்காதது இறக்காது. ஏன்னா பிறக்கவே இல்லை, எப்படி இறக்கும்? இப்போது நிருபாதிக்க சாக்கார கதமிதி, இதுதான் முதல் கேள்வி.
பிரம்மம் இருக்குது, அதுக்குள்ளே உபாதி நிருபாதியாக இருக்குது. உபாதி இல்லை, ஆனால் உபாதி. உபாதினா ஒரு அங்கமாக அவயவமாக அதில் சேரலை. இப்போ பிரம்மம் அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குங்கிறது அதில் சேரலை. அதனுடைய அங்கமும் இல்லை, அதனுடைய சொரூபமாக இருக்குது. அதுவே பிரம்மமாக இருக்குது. அதை நீங்கள் பிரம்மஸ்வரூபம்னு சொல்லலாம், இல்லை பிரம்ம மயம்னு சொல்லலாம். சொல்கிறது புரியுதா? அதோடைய பிரபாவமாக இருக்குது. இப்போ அக்னின்னு சொன்னால் வெப்பமும் வெளிச்சமும் நம்ம புரியறதுக்காக சொன்னது மிகச்சரியான உதாரணம். அக்னின்னு சொன்னால் வெப்பம் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். வெளிச்சத்தை எடுத்துகிட்டு நான் அக்னியை பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும்? வெப்பத்தை எடுத்துகிட்டு நான் அக்னியை பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியும்? இது அங்கமான அங்கம் இல்லை, அதோடைய சொரூபம். இப்போ அங்கம்னா ஏற்றி வைக்கிறது. இப்போ உடம்புல 7 தாதுக்கள் அங்கங்கள். நம்ம உடம்புல உயிர் மேலே ஏற்றி வைக்கப்பட்ட 7 தாதுக்களும் அங்கங்கள், உறுப்புக்கள், அவயவங்கள், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ நிருபாதிக்க சாக்காரம், உபாதி இல்லை ஆனால் வடிவம் இருக்குது. என்ன வடிவம்? அமைதி, ஆனந்தம். ஏன்னா நம்ம அதை அறிகிறோம், உணர்கிறோம். அனுமானத்துலேயோ பிரத்யட்சமாவோ அதை அறிகிறோம், உணர்கிறோம். அதனால் அதை சாக்காரம்னு சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியல, ஆனால் சாக்காரம் தான். புரியுதா? அதான் நிருபாதிக்க சாக்காரம் கதமிதி. எப்படி சொல்கிறீங்க? உபாதியற்ற வடிவம் எது, எப்படி, அதை சொல்லுங்கள். இது நான் இப்போ சொன்ன சித்து அங்கங்களுடன் கொஞ்ச நாள், அதாவது உடலுடன் வாழ்ந்து உடல் நிலையற்று விழுந்து போகிறது. அது புரிஞ்ச விஷயம். அது சகுண உபாதிகம். உபாதியற்ற உபாதிகம் சொன்னால் நிர்குண உபாதிகம். உபாதி இருக்குது ஆனால் நிர்குணமாக இருக்குது. இது புரியுதில்ல? அப்போது சித்து தன்னோட ஞானம், ஆனந்தம், அமைதி, குளிர்ச்சி, அன்பு இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கு. அதெல்லாம் அதனுடைய அங்கமான இல்லை, அதோடைய ஸ்வரூபத்தில் அது இருக்குது. வெளிச்சமாக இருக்குது, வெப்பமாக இருக்குது. இது புரிஞ்சிச்சா? அதுதான் அங்கே எழுதியிருக்கு. இப்போது நிருபாதிக்க சாக்காரம் சத்து இருக்குது, அது மேலே உபாதி சேர்த்துருக்காங்க, ஆனால் அது கண்ணுக்கு தெரியல. நிருபாதிக்க சாக்காரம் திரிவிதா, அதை 3 வகையாக பிரிக்கலாம். இந்த 3 வகை என்னன்னா, 1 ஞானம், 2வது ஆனந்தம். ஞானம்தான் சித்து. சத்து இருக்குன்னா சித்தும் ஆனந்தமும் சச்சிதானந்தத்தில் வரக்கூடிய அங்கங்கள் அல்ல, அவயவங்கள் அல்ல, சொரூபம், பிரபாவம் அல்லது சொரூபம். இது புரியுதா? ஏன்னா அதை சேர்க்கலை, இது கொண்டு போய் சேர்க்கலை, அதோட பிரிக்கலை. சேர்க்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஆனால் அனுபவத்தில் எப்படி இருக்குது? சேர்ந்த மாதிரியும் பிரிந்த மாதிரியும் இருக்குது. அங்கே சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நிருபாதிக்க சாக்காரம் 3 வகையாக, முக்கியமாக ஞானம், ஆனந்தம் 2ம் கலந்தது. ஞானம், ஆனந்தம் 2ம் கலந்தது. 2ம் கலந்தது தான் துரியம். ஞானமும் ஆனந்தமும் அமைதியும் குளிர்ச்சியும் கலந்தது தான் துரியம். இப்போ ஞானம், ஆனந்தம் 2ம் 3 கேட்டகரி. இந்த நிருபாதிகத்தில் நித்தியம் முக்தான 2 பார்த்தோம். 1 பிறக்காது, சத்து பிறக்காது, சித்து பிறக்கும். சத்து பிறக்காது, இறக்காது, முக்தியும் இல்லை. சித்து பிறக்குது, இறக்குது, முக்தி இருக்குது. ஞானத்தினாலையும் தியானத்தினாலையும் தன்னுடைய சத்தோட அது 2 கலந்து. ஆனால் அறிவு தான். இப்போ பிரிஞ்சிருக்கிறேங்கிறது அனுபவம், அது அறியாமை. அறியாமையினால் நம்ம அல்பம்னு நினச்சின்னு இருக்கோம். அறிந்தால் நாம் அல்பம் இல்லை. ஒரு மனிதன், நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணாமலை மாதிரி பெரிய மலை மேலே ஏறி அங்கேருந்து நீங்கள் கீழே இருக்கிற மனிதர்கள் பாருங்கள், ஒரு எறும்பு மாதிரி நகர்ந்து போகிறாங்க. சைக்கிளு, காரெலாம் கூட சின்ன தீப்பெட்டி மாதிரி நகருது. அப்போ ஆனால் நம்ம இந்த உலகத்தை எப்படி டீல் பண்ணுறோம்? இந்த உலகத்தையே நான் ஆட்சி பண்ணுவேன். இருக்கா இல்லையா? உணர்வு இருக்கா இல்லையா? எப்போ அது வல்லமை கூட 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 நீங்கள் அறிய அறிய அறிய, படிக்க படிக்க படிக்க, அறிய அறிய அறிய, உணர 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 என்னவா ஆகுறீங்க?
பிரபஞ்சமாக மாறுறீங்க. அதே மாதிரி ஒரு செயற்கை மலையை கூட உருவாக்கிடுவான் போல், உருவாக்கியிருக்கான். எகிப்திலலாம் அப்படி தான் மலை மாதிரி பிரமிட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க கருங்கல்லால். தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒரு தனி மனிதன் தான், 1.5 கிலோ மூளை தான், 1.5 கிலோ மூளை. எப்போ அது இப்போ விஸ்வரூபம் எடுக்குது? அணு அளவு உள்ள சித்து இந்த சித்துன்னு சொல்லும்போது இன்றைக்கி சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ இந்த சித்து சத்துன்னு 2 இருக்கா நமக்குள்ளே? 2 பறவைகள் இருக்குது. ஒன்று அசையும், ஒன்று அசையாது. ஊண்டிய திருவடி, தூக்கிய திருவடி. இந்த சித்தனுடைய லொக்கேஷனை வந்து திரிசிக்கி பிராமண உபநிஷத்து, திரிசிக்கி பிராமணம் தானே இது, திரிசிக்கி பிராமண உபநிஷத்தில் இந்த சித்து எங்கே வசிக்குதுன்னா நாபியில் வசிக்குது. அதோடைய இருப்பிடம் நாபி. சத்து எங்கே வசிக்குதுன்னா சத்து சகசிராரம் சிவதளம் சொல்லக்கூடிய மூர்தனி சிகரம். சித்து எப்படி இருக்குன்னா, சித்து வந்து நான் எனதுங்கிற அகங்காரத்தோட அறியாமை இருண்ட பிண்டமாக இருக்குது. இருட்டு அறையில் இருக்குது. அஞ்ஞான ஜடமாக இருக்குது சித்து உயிர். இது வரைக்கும் பேசியிருக்கேன், டிரான்ஸ்லேட் பண்ணி பேசியிருப்பேன். இப்போ விசாரம் பண்ணுறேன், புரிஞ்சுக்குங்க. நிறைய விசாரம் இருக்குது. இந்த மந்திரங்கள் வார்த்தைகள் எதை பேசுகிறது, எதை கவனம் செலுத்துறதுனே தெரியல. எல்லாமே முக்கியமாக இருக்குது. இப்போ நாவிலே இருக்கக்கூடிய சித்து, அதுதான் அகங்காரம்னு சொல்லக்கூடிய சட்டையை போட்டுருக்க அறியாமையில் இருக்கக்கூடிய இருட்டில் இருக்கக்கூடிய சித்து. சத்துங்கக்கூடிய ஊர்ஜிதமாக மந்திரம் சொல்லுது. கற்பனை அல்ல, அனுமானம் அல்ல. மந்திரம் எடுத்து எழுதிட்டேன். அதான் தத்துவமசியில் பேசுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு எளிமைப்படுத்துகிறேன், புரியட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். சித்தோடைய லொக்கேஷன் என்ன? உயிருடைய லொக்கேஷன் நாபி. எப்படி இருக்குது? அஜ்ஞானமாக அகங்காரத்தோட மனதோட ஆணவம் கர்ம மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த கண்டம் இருக்கு இல்லையா, ஆணவம் கர்ம மாயையோட மனதோட தொடர்பு கொண்டு தான் மனமேன்னு நினச்சிக்கிட்டு இந்த சித்தானது மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தோட ஆணவ கர்ம மாயையோட இருட்டு உலகத்தில் ஒரு பிண்டமாக மோகத்தினால் பிடிக்கப்பட்ட பிண்டம் எங்கே இருக்குது? நாபியில். நாபிலையும் ஒரு தாமரை இருக்குது. சரி, ஆச்சா. இப்போ சத்து எங்கே இருக்குது? சத்து மூர்தனியில் எப்படி இருக்குன்னா பேரானந்தமாக இருக்குது. பிளிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பிளிஸ் சென்டர், பிளிஸ்ஸாக இருக்குது. இது ஒரு மைண்டில் வச்சுங்க. பின்னாடி மந்திரத்தோடு பேசுகிறேன். இதெல்லாம் இறுதிப்படுத்துகிறேன், புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சந்தேகமே இனிமேல் வரக்கூடாது. லொக்கேஷன் சித்து எங்கன்னு கேட்டால் நாபின்னு டைரெக்டாக அடிக்கலாம். அது சொல்லலாம். 7 ஆதாரத்தில் இருதயத்தை அதிகமாக சொல்லும், பூர்வமத்திய சொல்லும், சகசிராரம் சொல்லும். ஆனால் சித்து அகங்காரத்தோட இந்த அஞ்ஞானத்தோட நம்மளுடைய சொரூபம் இல்லை, நம்மளுடைய கற்பனையில் நம்ம எங்கே இருக்கோம்னா அஞ்ஞானத்தில் இருட்டில் அப்படி தானே இருக்கோம், அகங்காரத்தோடு தானே இருக்கோம். அது ரொம்ப அழகாக சொல்லுது திருச்சிக்கு. இந்த ரெவியூ பண்ணுறதுனால வரக்கூடிய லாபம். 2வது முறை இப்போ பார்த்துட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. முதல் ரவுண்டு உங்களுக்கு சிரவணத்துக்காக பேசப்பட்டது, 2வது ரவுண்டு மனநத்துக்காக அடியேன்னு ஒரு கிளான்ஸ் பார்க்குறேன், கோத்ரூ பண்ணுறேன். 3வது உங்களுக்கு தத்துவமசி பேசும்போது 3வது முறை அதை ரெவியூ பண்ணுவேன். அடுத்த நிதித்தியாசனத்துக்கு ஷார்ட்கட் கொடுக்கும்போது 4வது முறையும் அதை ரிவ்யூ பண்ணுவேன். இந்த உபநிஷத்து தோண்ட 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 அமிர்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரக்சர் க்ளீனாக புரியும். இப்போ ஸ்ட்ராங்காக சொல்லலாம். மந்திரம் இருக்குது நம்மள்கிட்ட. சித்து நாபியில் இருக்குது, அஞ்ஞானத்தோடு இருக்குது, அகங்காரத்தோடு இருக்குது, மோகத்தால் பிடிக்கப்பட்டிருக்கு, ஜடமாக இருக்குது. இத்தனை கருத்தை சொல்லுது. மந்திரம் இருக்குது. சத்து பிளிஸ்ஸார் பேரானந்தமாக சிகரத்தில் இருக்குது, சர்வ வல்லமையோடு இருக்கிறது. சர்வசக்திமான்னு சொன்னால் இல்லையா, ஏச சுயம் ஜோதிக அந்த அனந்த சக்தியோடு மேலே சிகரத்தில் இருக்குன்னு மந்திரம் இருக்கட்டும். இது இப்போ இங்கே ஞானம் ஆனந்தம் ரெண்டும் தான் துரியம். எத்தனையோ இருக்குது, 1000 இருக்குது. சகசிரநாமம் 1000 பேரை வச்சுருக்காங்க. எல்லாமே என்னது? அவருடைய கல்யாண குணங்கள்.
அவங்க பரம்பொருள்கிட்ட ரிஷிகள் அனுபவித்த பக்தர்கள் அனுபவித்த பிரபாவம் இதெல்லாம் அவங்களுடைய பிரபாவமாக இருக்குது. பிரம்மத்தினுடைய பிரபாவமாக இது இருக்கிறது. அதில் ஒன்று நித்தியம், ஒன்று முக்த, மொத்தம் 5. ஆனந்தம், அதாவது ஞானம், ஆனந்தம் ரெண்டும் கலந்த துரியம், நித்தியம், முக்தன். இந்த 5 கேட்டகரியில் இது என்னது? நிருபாதிகம், உபாதியற்றது. ஆனந்தம் டைரெக்டாக அதை பார்க்க முடியாது, ஆனால் அது உபாதி தான். அறிவு நேராக பார்க்க முடியாது, ஆனாலும் அது உபாதி தான். ஒன்று பிறக்காதது, ஒன்று பிறந்து முக்தி பெறுவது அப்படின்னு 5 விதமாக பார்த்துட்டோமா? இப்போது நிருபாதிக சாக்கார திரிவிதாக, நிருபாதின்னு சொல்லக்கூடிய உபாதியற்ற வடிவம் 3 வகையாக இருக்குது. ஒன்று பிரம்ம வித்யா, அதுதான் ஞானம்னு சொல்கிறேன். சாக்காரம் ஆனந்த சாக்காரக, ஆனந்தங்கிறது ஒரு சாக்காரம். உபயாத்மா ரெண்டும் கலந்தது ஒன்று, மொத்தம் 3ஆச்சா? சாக்கார சேத்தி என்றும். திரிவித சாக்காரோப்பி 3 வகையாக இருந்தாலும் புனர்திரிவித்யா துவவித்யா 2 விதம் இருக்குது. துவவிதோ 2 விதம் என்னான்னு கேட்டால் நித்திய சாக்காரம், முக்த சாக்காரம்னு சொல்லிட்டேன். நித்திய சாக்கார ஸ்வாத்யந்த சூன்யக, நித்தியம் சொல்லுது ஆதியும் அந்தமும் இல்லாதது. எட்டர்னல்னு சொல்லுவோம். அதை ஒரே வார்த்தையில் துருவம், துருவம் ஒரு வார்த்தை எழுதிங்க, துருவம். எட்டர்னல், ஆதியும் அந்தம் இல்லாததை எட்டர்னல் சொல்லுவாங்க. அதை துருவம்னு எழுதிங்க அந்த வார்த்தை. இது நித்திய சாக்காரம். நித்திய சாக்காரம் சொல்லக்கூடியது ஆதியும் அந்தமும் இல்லாதது, சாஸ்வதக என்றும் இருப்பது. உபாசனா ஏ முக்தி, உபாசனா ஏ முக்தி கதா தேஷாம் சாக்கார முக்த சாக்காரக. முக்த சாக்காரங்கிறவன் தியானம் மூலியமாக, ஞானம் மூலியமாக முக்தி பெறக்கூடியவன் முக்த சாக்காரக. அவன் தான் பிறக்கிறான், இருக்கிறான். தஸ்ய அகண்ட ஞானேன்னு விபவே, அகண்டமான பூர்ணமான ஞானத்தினால இந்த முக்த சாக்காரத்தை நாம் அறிய முடிகிறது. சோபி சாஸ்வதக, அவனும் சாஸ்வதம் தான். ஏன்னா அங்கே சித்து இருக்குது. சத்து தோன்றுவதில்லை, இப்போ மறைவதில்லை, அது சதா நித்தியம். அதை ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, எட்டர்னலாக இருக்குது. துருவம்ங்கிற வார்த்தை மறக்காதுங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு முக்கியமான இந்த 11,000 மந்திரத்தை நம்ம 1000மாக பிரிக்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? 1000த்தை 10 வார்த்தைகளை நம்ம கொண்டு வரோன்னு சொல்லி தான் பிரம்மம், ஜீவன், சிருஷ்டி, அஜ்ஞானம், குரு, ஞானம், அத்வைதம், நிஷ்டை, ஆனந்தம், பரோபகார்த்தம்னு சொன்னோம் இல்லையா? அந்த 10க்கு அடியன் என்ன திங்க் பண்ணியிருந்தேன்னு சொன்னால், 1000 வார்த்தைக்கு இந்த இந்த பிரம்மங்கிற டைட்டிலில் 100 வார்த்தையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த 1000 மந்திரம், 1000 வார்த்தை. ஏன்னா 11,000 மந்திரம் இருக்குது. 11,000 மந்திரத்தில் 1000 மந்திரம் பிரம்மத்தை சார்ந்து இருக்குது. அந்த 1000 வார்த்தைக்கு அடியன் 10 வார்த்தை கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. பிரம்மங்கிற வார்த்தைக்கு 1000 மந்திரம் இருக்குது, 1000 வார்த்தை இருக்குது. ஆனால் நான் அடியன் 10 வார்த்தை ஃபைனல் பண்ணுறேன், உறுதிப்படுத்துகிறேன், இறுதிப்படுத்துகிறேன். இன்றைக்கி அது கொடுக்க போகிறேன். சரியா? அது மைண்டில் வச்சு. அதே மாதிரி ஒன்றுக்கும் 10 வார்த்தை கொடுத்துருவேன். அந்த 100 வார்த்தை தான் அவங்களுக்கு அங்கே நிற்க போகுது. 100 வார்த்தையாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், எடிட் பண்ணுவோம். அதில் அத்தியாவசியம், அனாவசியம், அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வருவோம். இதான முதல் ட்ரையல் தானே. இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு எளிமைப்படுத்துறதுக்காக இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு போனால் அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவன் சுற்றிகிட்டே இருக்க மாட்டேன். எந்த பிரகாரத்தில் போய் ஒரு பெரிய ஜிக்ஜாக் தான் அது, ஒரு பெரிய பசில் மாதிரி போயிடும். அது மாதிரி இதனால தான் ஓடி போயிடுறான். அவனுக்கு நேரம் இல்லைங்கிறான். நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் விளங்க மாட்டான். அவன் முட்டாப்பைய. நேரம் இல்லைன்னு சொல்கிறவன் முதல் முட்டாள். அவனுடைய அகராதியில் எழுதி வச்சுக்க வேண்டியதான். நேரம் இல்லைன்னு சொல்கிறவன் முதல் முட்டாள். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கு பீரியாரிட்டி தெரியல.
அவனுக்கு மெய்யறிவு இல்லை. மெய்யறிவு இருந்தால் எது முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், எதை மூணாவது செய்யணுங்கிற அந்த 3 அறிவு இருந்தால் போதும். இப்போ நேரம் இல்லைன்னு சொல்லலாம், முட்டாவே தான். வேகமாக ஓடுறவன் சாகிறதுக்கு தான் ஓடுறான். யார் அவனை தடுத்து நிறுத்துறது? யாருடைய பேச்சு அவனை நிறுத்தி உக்காந்து அமைதிப்படுத்த போகுது? எப்போ அவன் அமைதியாக போகிறான்? ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்து எல்லாருமே அவனை ஓடு 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 ஓடுன்னு பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. குதிரையை சாட்டையால் அடித்தா என்ன பண்ணும்? ஓடும். கழுதை கூட குதிரையாகிடும். அது மாதிரி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. நேரத்தை பார்த்துக்கிட்டே ஓடுறான். இந்த வாட்சி முள்ளை விட இவன் வேகமாக ஓடுறான். பரிதாபத்துக்குரியது. என்ன காரணம் தெரியுமில்ல? அறியாமை, ஆசை வசப்பட்டு, மோகம் வசப்பட்டு இந்த மாதிரி நாயா பேயா அலைகிறான். ஆனந்தத்தை தேடலை, அவன் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறான். பிரச்சனை எப்படி வந்துச்சு? சரி, எப்படி வந்தது போட்டோம். எப்படி அதுலேருந்து நிவர்த்தி பண்ணுறது, எப்படி அதை டேக்கிள் பண்ணுறது, எப்படி அதில் வெளியில் வர்றது, திரும்ப அதுக்குள்ளே சிக்காமல் எப்படி இருக்கு? இதுக்கெல்லாம் பெரியாரிட்டி கொடுக்கணும். எது அமிர்தமோ அது சாப்பிட மாட்டேன், எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறது என்ன அருமையாக ஞானம் சொல்லுங்கள், போட்டோம். இப்போ இங்கே இந்த நித்திய சாக்காரம் பிறக்காதது சத்துன்னு புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று என்ன, முக்த சாக்காரம் சித்துன்னு புரிஞ்சுங்க. அது தியானத்தினாலையும் ஞானத்தினாலையும் தன்னுடைய சொரூபத்தை அறியுது, அதனால் அது அடையுது. அதுவும் சாஸ்வதம் தான். சத்துவம் சாஸ்வதம் தான், சித்தும் அதனால தான் சகுனமோ நிர்குணமோ சாக்காரமோ நிராகாரமோ வடிவமும் வடிவமாட்டது ரெண்டும் ஒன்றுன்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க. ரெண்டுத்துல என்ன இருக்கு? மெய்ப்பொருள் இருக்குது. சித்தா இருக்குது, ஒரு இடத்துல சத்தா இருக்குது. சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்துவோம், இன்னும் நல்லா தெளிவுபடுத்துவோம். இப்போ முக்த சாக்கார ஸ்வஐச்சிக், நித்திய சாக்கார பிரச்சனை இல்லை, அது பிறக்கிறதுல இருக்கிறதில்ல. முக்த சாக்காரன்னு ஒன்று இருக்குல்ல. முக்த சாக்காரன்னா தியானத்தின் மூலியம், ஞானத்தினால விடுதலை தியானத்தை விடுங்க, ஞானத்தினால விடுதலை அடைகிறது, பந்தப்பட்டிருக்கு, அதுதான் சித்து. பந்தப்பட்டிருக்கதா அது நினச்சின்னு இருக்கு. இப்போ அதில் விடுதலை அடைகிறதும் விடுதலை அடையாததும் அதனுடைய விருப்பத்தில் இருக்குது. அதனால் ஸ்வச்சிக்குன்னு சொன்னாங்க. இச்சாவின் ஆதாரத்தில் நான் விடுதலை அடையணுமா வேண்டாமா பாருங்கள், அதுக்கு தெரியல. தான் விடுதலை அடையணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அதோடைய விருப்பத்தில் விட்டுருக்கான் இறைவன். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி இதை நீ செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேற ஒன்றை செய்யலாங்கிற ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. குரு இருந்தால் அதை பிடிச்சிக்கப்பா, விட்டுறாத, இது உன்னை மகத்துப்பா, அது உனக்கு தெரியாதுப்பா, நீ சொன்னதை செஞ்சுப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது பிடிச்சிக்கும். இப்போ அதுக்கு தெரியாது தான் யாருன்னு, எது மேலானது எது கீழானது. இப்போ குழந்தைங்கிட்ட போய் கோல்டு, தங்கம், வைரம், காப்பரு எல்லாத்தையும் கலந்து போடுங்க, பொம்மை கோலிலாம் போடுங்க, கோலி தான் எடுக்கும். ஏன்னா அதுக்கு தெரியுமா உயர்வு தாழ்வு, மேலே கீழே, மெட்டீரியல்லாம் அதுக்கு தெரியுமா? தெரியும். அதுக்கு பிடிச்சது அது எடுக்கும். அதனால ஸ்வயிச்சுக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறேன் இல்லையா? அதனால் ஸ்வயிச்சுக்கு இந்த முக்த சாக்காரம் வந்து சத்து ப்ளஸ் சுத்தமாயா என்பது முக்த சாக்காரம் ஸ்வைச்சிக் இத்தியந்த வதந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்வதம் தத்துவம் இது. இதை இச்சையினுடைய ஆதாரத்தில் இருக்கிறதுனால இதை நிலையானதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அதுக்குள்ளே சித்து இருக்கிறதுனால நிலையானது, அதுதான் இங்கே கான்செப்டு. இவங்க இஷ்டத்துக்கு வச்சுருக்காங்களே, அது விருப்பப்பட்டால் அது விடுதலையாகும், விருப்பப்படலைன்னா அது கைதியாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி சாஸ்வதமாக எடுத்துக்கிறது? மாறுபாடு இருக்கக்கூடாது, மாற்றம் இல்லாத ஒன்றாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, இப்போ இந்த இதை சாஸ்வதம்னு எப்படி நிலையானது ஆகாது, எப்படி ஆகும்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாரு. அத்வைதம், அகண்டம், பரிபூரணம், நிரதிசயம், பரமானந்தம், சுத்தம், புத்தம், முக்தம், சத்தியாத்மகம், இப்படி 9 வார்த்தைகளை சொல்லுது. இதெல்லாம் சேர்ந்தது தான் பிரம்மம். பிரம்மத்துக்கு அத்வைதம், அகண்டம், பரிபூரணம், நிரதிசயம்,
பரமானந்தம், சுத்தம், புத்தம், முக்தம், சத்தியாத்மகம், பிரம்ம சைத்தன்யம். இப்போ அத்வைதம் இரண்டற்றது, அகண்டம் பாட்டு கிடையாது, பூரணம். முக்த இது பரிபூரணம், பூரணம். அகண்டனா பறந்துருக்கிறது, பறந்துருக்கிறது மட்டும் இல்லை, பூரணமாகவும் இருக்குது, ஒரு பூரணத்தில் இருக்குது. நிரதிசயம் ஏராளமாக இருக்குது, பரமானந்தம் ஆனந்தமாக இருக்குது, சுத்தம் சுத்தமாக இருக்குது, புத்தம் அறிவாக இருக்குது, முக்தம் விடுதலை ஃப்ரீயாக இருக்குது, சத்தியமாக இருக்குது, எப்போதும் இருக்குது. இதெல்லாம் என்னது? பிரம்ம லட்சணம், பிரம்மத்தினுடைய ஸ்வரூபந்தான். இதெல்லாம் சேர்ந்தது தான் பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு ஒரு அதுவே வர்ணித்து கொடுக்குது. இதை எடுத்து தான் பக்தி யோகத்தில் இது பகவத்கீதையில் பக்தி யோகத்தில் 12வது சாப்டரில் 3வது மந்திரம் இதை எடுத்து சொல்லுது. இதெல்லாம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம், நிர்குணம். நிர்குணம் நிர்குணமா? இப்போ அடியன் நான் உங்களுக்கு 10 வார்த்தை சொல்லணும்னு சொன்னேன்ல, அந்த 10 வார்த்தையை நான் இப்போ டிக்டேட் பண்ணுறேன், அப்படியே இது பண்ணிங்க. பிரம்மத்துக்கு சொன்னால, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, 1000 மந்திரத்தை 1000 வார்த்தைகளை 10 வார்த்தையாக பிரம்மங்கிற டைட்டிலில் 10 வார்த்தை. இதுதான் நீங்கள் உங்களுக்கு சாஸ்வதம். சச்சிதானந்தம் அது கொடுத்துருக்கு, ஏற்கனவே ரிஷிகள் நிர்ணயிச்சிருக்காங்க. பாக்கி விஷயங்களை 1000 வார்த்தைகளை பிரம்மத்தை பற்றி, நிர்குணத்தை பற்றி, அதோடைய ஸ்வரூபத்தை பற்றி எழுதியிருக்காங்க. ஆனால் எதையுமே சுட்டி காட்ட முடியாமல் இருக்கிறாங்க, தவிக்கிறாங்க. இதுதானே சொல்ல முடியலை, ஏன்னா இத்தனை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் இல்லாத ஒன்று, இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் ரிலேட்டிவ், இதுதான் ஃபைனல்னு சொல்ல முடியல. அதுக்கு என்ன மெத்தடாலஜியை பயன்படுத்துகிறாங்க தான், இதுவல்ல இதுவல்ல இதுவல்லன்னு எது எஞ்சி இருக்கிறதோ அது, எது எஞ்சி இருக்கிறதோ அது, அப்படி கொண்டு போயிடுறாங்க. அப்போ உலகத்தில் உள்ள எல்லாமே அதுதான், உலகத்தில் உள்ள எல்லாமே அதுதான். அதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கானா ஒன்று இருக்கு, அதுதான் அதிஷ்டானம்னு அடியன் வலியுறுத்துகிறேன். மந்திரத்தில் இருக்கிற சொந்த கருத்து இல்லை, சொந்த கருத்து எதுவுமே வராது. இதெல்லாம் ரிஷிகள் கண்டுபிடிச்ச விஷயங்கள். இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்குல்ல, அதுதான் அதிஷ்டானம், அதுதான் புனிதம், அதுதான் புனிதம். புனிதத்துக்கு என்ன டிக்ஷனரியில் மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா தெய்வம்னு கொடுத்துருக்கான். புனிதங்கிறதுக்கு இறைவன்னு கொடுத்துருக்கான், அருள், இறைநிலை அப்படின்னு கொடுத்துருக்கான். புனிதம் எப்பயோ உபதேசமாச்சு, புனிதத்தை பற்றி புனிதமானதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது பரோபகார்த்தத்தை தூண்டுது, அதுதான் நல்ல எண்ணம், சத்பாவம், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் கூட எக்ஸாக்ட் வேர்டு தெய்வம், தெய்வீக சக்தின்னு கொடுத்துருக்கான் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில். ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நம்ம பிரம்மத்துக்கு ஆனந்தம்னு ஆரம்பித்து ஜீவன் பரபகார்த்த ஆனந்தம் சொன்ன மாதிரி, இது கரெக்டாக இந்த புனிதங்கிற வார்த்தைக்கு தெய்வீகம், தெய்வீகங்கிற வார்த்தையை தமிழில் கொடுத்துருக்காங்க, போட்டோம். இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குற அந்த 10 வார்த்தையை, சச்சிதானந்தம் ஒரு தனி டைட்டில், அது நம்பர் 1 ஸ்தானத்தில் இருக்குது. அதுக்கு கீழே அதிஷ்டானம், புனிதம், இன்னொரு வார்த்தை சொன்னேன், 3 வார்த்தை, சுகிருது, 3 வார்த்தை சொன்னேன் இல்லையா, அது ஞாபகம் வச்சுங்க. அதிஷ்டானம், புனிதம், சுகிருது, இது 3 வச்சுங்க. இது 2வது கேட்டகரியில் இருக்கட்டும். அது அல்லாமல் இப்போ நான் கொடுக்குற வார்த்தைகள், 1 அக்ஷரம். அக்ஷரம்னா ஓங்காரம் அர்த்தம் இருக்குது, அக்ஷரம்னா நிர்குண பரபிரம்மம்னு அர்த்தம், அழியாத பொருள். அர்த்தம் என்னன்னா இம்பெரிஷபிள். அக்ஷரம் இம்பெரிஷபிள். நிர்வச்சனீயம், நிர்வச்சனீயம், இன்டிஃபைனபிள், டிஃபைன் பண்ண முடியல, வரையறுக்க முடியல.
இறைவனை வரையறுக்கவே முடியல. இவ்வளோ வார்த்தை சொல்லியிருக்காங்க, அப்போ கூட இதுன்னு சொல்ல முடியல, ஃபைனல் பண்ண முடியல. அதான் டிஃபைன் பண்ண முடியல. இன்டிஃபைனபிள், நிர்வச்சனீயம். அக்ஷரம் நிர்வச்சனீயம். இதுதான் உங்களுக்கு பிரம்மத்தை பற்றிய நீங்கள் இறுதியாகவும் அறிய வேண்டிய சூக்ஷ்மம். அக்ஷரம் நிர்வச்சனீயம், இன்டிஃபைனபிள். அவ்யக்தம், தோன்றாதது, அதான் அன்மேனிஃபெஸ்ட். அவ்யக்தம், தோன்றாதது, அன்மேனிஃபெஸ்ட். வியாபகம், எங்கும் பரவி இருப்பது. ஆம்னி ப்ரெசன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஆம்னி ப்ரெசன்ட். வியாபகம், இந்த ஆத்மாவுடைய அர்த்தமே வியாபகம் தான். ஆத்மான்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, தமிழ் இது சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம், தமிழ் அதை நல்லா புரிஞ்சு தான் சொல்கிறோம். உயிர்னு சொல்கிறோம். அது என்னன்னு கேட்டால் அதுக்கு அர்த்தம் நான் பரவி இருப்பது, எங்கும் பரவி இருப்பதுன்னு அர்த்தம். பிரம்மம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எது பெரியதோ அதை விட பெரியவன் நான் அப்படின்னு சொல்கிறது. இது ரெண்டு அர்த்தத்துக்கும் நீங்கள் பிரம்மம்னா என்ன, ஆத்மானா என்ன, நீங்கள் நல்லா வேதாந்திகள் தெளிவாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு மனநத்தில் ஃபிங்கர் டிப்ஸில் எல்லா பாயிண்ட்டும் இருக்கணும், தெளிவாக இருக்கணும், நல்ல புரிதல் இருக்கணும். ஏன்னா அதுதான் உங்களை அனுபூதி கொண்டு போக போகுது. அனுபூதிக்கான முயற்சி தான் அடியன் பண்ணிட்டுருக்கேன். இப்படி தான் இந்த பிரகதீஸ்வரர் கோயிலை கட்ட முடியும். இந்த பிரம்மங்கிற பிரகதீஸ்வரர் கோயிலை இப்படி தான் கட்ட முடியும். ஆத்மா நான் பரவியது, இதை நாங்கள் சொல்லலை, அந்த வார்த்தைங்க எழுதிடாதீங்க, புரிஞ்சுக்குங்க. நீங்கள் மைண்டில் மெமரியில் வச்சுங்க. பிரம்மம்னா பெரியது, பிருகத்து தான் பிரம்மமாக இருக்கு. வியாப்தம் தான் ஆப்தம் மாறி ஆத்மாவாக மாறி இருக்கு. ஆச்சா, இப்போ ஆம்னி ப்ரெசன்ட்னா வியாபகம். அச்சிந்தயம், அது அன்திங்கபிள் எழுதிங்க. அன்திங்கபிள் புரியறதுக்காக. அச்சிந்தயம்னா நீ சிந்தனையில் மனதை வச்சு நீ பிடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அதான் அச்சிந்தயம், அன்திங்கபிள். எதை நினச்சி நீ திங்க் பண்ணுவ? ஒரு கான்செப்ட் இருந்தால் தானே திங்க் பண்ண முடியும். அச்சிந்தயம். அடுத்தது நிர்விகாரம், அன்சேஞ்சபிள், மாறாதது. நிர்விகாரம். நிர்விகாரம். அச்சலம், இம்மூவபிள், அசையாதது. அச்சலம், இதெல்லாம் ஆத்மாவுடைய லட்சணம், ஆத்மாவுடைய ஸ்வரூபம். 1000ல் 10 கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு ஃபைனல். வரேன். அடுத்தது துருவம் சொன்னாலையா, எட்டர்னல், ஆதியும் அந்தமும் இல்லாதது. எட்டர்னல், துருவம். அடுத்தது ஆனந்தம், பிளிஸ், பேரானந்தம். அடுத்தது அபோர்டு, அதாவது அதிஷ்டானம். இப்போ நான் வரிசைப்படுத்துகிறேன், அதுபடி நீங்கள் போட்டுங்க. வரேன். அதிஷ்டானம் எழுதிங்க, அப்புறம் நான் இதை வரிசைப்படுத்தி சொல்கிறேன். அடுத்தது புனிதம், ஷேக்கட். 11 வார்த்தை வந்திருக்கா? சேக்கட், சாங்டிட்டின்னு சொல்லுவோம்ல, சேக்கட், SCRED, சேக்ரட்.
சேக்ரட், SECRED, சேக்ரட். இப்போ இந்த முதல் வார்த்தையை இம்பரிஷபிள் அக்ஷரம் சொன்னீங்களா, அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வேர்டு அதிஷ்டானம்னு போடுங்க, கடைசி வார்த்தை புனிதம்னு போடுங்க, வேறு எதுவும் மாற்ற தேவையில்லை. ஃபஸ்ட்டு வேர்டு அதிஷ்டானம், கடைசி வார்த்தை புனிதம். 11 இருந்தாலும் பரவாயில்ல, தப்பே இல்லை. 11,000க்கு 11 இல்லை, அக்ஷரத்துக்கு முன்னாடி அதிஷ்டானம் அக்ஷரம் இருக்கட்டும், அக்ஷரம் இருக்கட்டும். ஆமாம், இருக்கட்டும், 11 இருக்கட்டும், அதுவாக வருது. புரியுதா? இது ஃபைனல் பண்ணுறேன். பிரம்மான்னு சொன்னால் நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரியுதோ தெரியலையோ, இது தெரிஞ்சால் போதும். இது தெரிஞ்சால் இதுக்கு மேலே பிரம்மத்தை இதை தான் திரும்ப திரும்ப வெவ்வேறு வார்த்தைகள்லாம் அது சொன்னால் சொல்லிட்டு போகணும். அப்போ அவ்வளோது மந்திரங்கள் படிக்கிற அவசியம் இல்லை. பிரம்மத்தை பற்றி இனிமேல் அவ்வளோது மந்திரங்கள், 1000 மந்திரங்கள் படிக்கிற அவசியம் இல்லாமல் போகுது. இதுக்கு அர்த்தம் புரியுதா? இதுதான் ஷார்ட்கட். அதனால தான் ஞான யோகம் எளிமையானதுன்னு அடியேன்னு சொல்கிறேன். மகானுபாவுக்கள் சொல்கிறாங்க, அடியேன் அதை ஆமோதிக்கிறேன், வழிபடுறேன். இது சொந்த கருத்தில் எல்லாம் உபநிஷத்தில் இருக்குது. இப்போ இதை அத்தியனம் பண்ணோன்னே அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இது எல்லாத்துலேயும் இருக்குது, பிரம்மசூத்திரத்தில் இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது, உபநிஷத்து தானே ஆதாரம். உபநிஷத்து ஆதாரம் தான் இந்த மந்திரம். இந்த இப்போ சொல்லுதில்ல, இப்போ இதில் இது வருதா பார்க்கலாம். நான் சொன்னல ஒரு 8 வார்த்தை 9 வார்த்தை சொன்னேன். அத்வைதம் அதில் வரல, அக்கண்டம் வருது, பரிபூர்ணம் வருது, ஒரே அர்த்தம் தான் அதெல்லாம். நிரதிசயம் ஏராளம் அதுவும் வருது, பரமானந்தம் அது வருது, சுத்தம் வரலை, புத்தம் வரலை, முக்தனா ஃப்ரீனஸ், ஃப்ரீடம் வரலை, சத்தியம். இதுதான் சத்திய ஆத்மாங்க. இது 9 சத்தியத்துக்கு ஆத்மாவாக இருக்கான், சத்துக்கு ஆத்மாவாக இது இருக்கான். சத்துன்னு நம்ம பிரம்மமாக பார்க்குறோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இதெல்லாம் இருக்குன்னு. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் பிரம்மத்தினுடைய பிரபாவம், பிரம்மத்தினுடைய நிருபாதி உபாதி. அதாவது என்னது என்ன சொன்னோம், அது அங்கமற்ற அங்கம், அங்கமற்ற வடிவம். புரியுதா? ஆமாம், அங்கே அங்கம் இருக்குது, இங்கே உபாதியற்ற உபாதியற்ற வடிவம். உபாதி இருந்தால் வடிவம் இருக்கும், இங்கே உபாதி இருக்கு, வடிவம் இல்லை, பார்க்க முடியாது. அது எப்படி இருக்குன்னா, நீ எதெல்லாம் சொல்கிறியோ அறியறியோ அது அறிய முடியாது, அது அறிய முடியாது. அப்போ இந்த புனிதங்கிற வார்த்தை அந்த தெய்வங்கிற வார்த்தைக்கும் பொருந்துதுங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி தான் சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இது சாதாரண நம்ம விளையாட்டாக பண்ணிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினோம்னா இது அரிய பொக்கிஷமான செய்தி. இது சொல்கிறது புரியுதா? இப்போ அதுக்கு அர்த்தம் கொடுக்குது பாருங்க. புனிதம்ங்கிற வார்த்தைக்கு சாங்டிட்டி, பயோஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது, பயோஸ், PIOUS, பயோஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது. சேக்ரெட், பயோஸ், ஹோலி. நேற்று சொன்னார் பிரசன்னா, ஹோலி. ஆமாம், இதில் நாம் சேக்ரெட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், புனிதம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இப்போது இந்த 11 வார்த்தைகள் தான் உங்களுக்கு 1000 மந்திரம் படிக்கிறதுக்கு சமமான வார்த்தைகள். இது 1000 மந்திரத்தை அத்தியனம் பண்ணிட்டு தான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன். இது சொந்த கருத்து இல்லை, எல்லாமே பகவத்கீதையில் இருக்குது, பிரம்ம உபநிஷத்தில் இருக்குது. அடியேன் என்ன பண்ணுறேன், கம்போஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எளிமைப்படுத்தணும்னா இதெல்லாம் பண்ணணும். மக்கள் சாமானியர்களுக்கு போய் சேர்க்கணும்னா நாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் எல்லாமே எளிமையாக தான் இருக்கே. சொல்லிக் கொடுக்கும்போது காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுறாங்க. அதான் இங்கே விஷயம். அது பெரிய ரகசியம், அது பெரிய ரகசியம். இங்கே ரகசியமே இருக்கக்கூடாது. ரகசியங்கிற வார்த்தைக்கு நேர் அகைன்ஸ்டாக நம்ம இருக்கு. எதுக்கு ரகசியம்? யாருக்கும் சொல்லித்தர மாட்டேங்கிறதுக்கா? என்ன இறைவனை பற்றி யாருக்கும் சொல்லித்தர மாட்டியா?
நீ உன் பிஸ்னஸ் சீக்ரெட்டு சொல்லித்தர வேண்டாம். நீ பெரிய வெற்றிக்கு என்னென்னமோ பயன்படுத்தி அதெல்லாம் நீ சொல்லித்தர வேண்டாம். ஏன்னா நீ நல்லா இருக்க, ஆனந்தமாக இருக்கிறது ஒரு சூக்ஷ்மம் இருக்குது, அதை சொல்லித்தாடானா. எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன இப்போ கெட்டு போதே? இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டுமே, என்ன கெட்டு போதே என்ன கேட்குறேன். சமத்துவம் வரக்கூடாதுன்றீங்களா? அப்படி தான் இருக்கு. அதான் ஏற்றத்தாழ்வு இருக்கணும் சமுதாயத்தில். அப்போ தான் நாம் மேலே இருக்க முடியும், பாக்கி எல்லோரும் கீழே வச்சுக்க முடியும். அவங்க மேலே குதிரை சவாரி பண்ண முடியும். போட்டோம் அதெல்லாம், அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் இருங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தான் பிறந்திருக்கேன் நான். என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்மா கிள்ள முடியாது, குத்த முடியாது. இருந்துட்டு போட்டோம். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இப்போ இங்கே சப்ஜெக்ட்டுக்கு வரோம். அந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் வரேன். இப்போ தான் சப்ஜெக்ட் வரேன். முக்த சாக்காரம் சொல்கிறது பிறந்து ஞானத்தை பெற்று முக்தி பெறுவது. இது அத்வைதம், அக்கண்டம், இவை அங்கம் இல்லை. இதெல்லாம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். ஆத்மகம்னே போட்டிருக்குது, சத்தியாத்மகம்னே போட்டிருக்கு பாருங்கள். அத்வைதம், அகண்டம், பரிபூர்ணம், நிரதிசயம், பரமானந்தம், சுத்தம், புத்தம், முக்தம், சத்திய ஆத்மக பிரம்ம சைத்தன்யம். இதெல்லாம் சத்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மா, சத்தியத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய உணர்வு மிக்கதே உணர்வுகள்னு கூட சொல்லக்கூடாது, உணர்வுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிங்குலர் தான் அது. ஏன்னா உணர்ச்சிகள் பல விதமாக இருக்கும், அது பெபிள்ஸ் நிறையா வரும். உணர்வு ஒன்று தான். ஆச்சா, அறிவுகள்னு சொல்ல முடியாதுல்ல, அறிவுன்னு தானே சொல்ல முடியும். அதான் அது மாதிரி. இப்போ இதெல்லாம் பிரம்மத்தினுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய உணர்வு. இதுக்கு வடிவம் இல்லை, ஆனால் இது உபாதி. கரெக்டு தானே? இது வடிவம் இல்லை, ஆனால் இது பிரம்மத்துக்கு இது உபாதிய பிரபாவமாக இருக்குது. அதனுடைய வெளிச்சமாக வருது. வெளியில் வர்றதெல்லாம் மயம். அக்னியினுடைய வெப்பஸ்வரூபம் வெளிச்சமாக வெளிப்பட்டால் அது மயம், வெப்பமாக இருந்தால் அது அக்னி. இது புரியுதா? ஆனால் மயத்தையும் அக்னியையும் பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. அக்னியை வச்சு சொல்கிறேன். அதனால் சிவம் சக்தியை பிரிக்க முடியாது. சிவம் இருக்காங்கன்னா அவருடைய பிரபாவம் தான் அம்பாள். ஞானமாக இருக்கிறதும் ஆசையாக இருக்கிறதும் செயலாக இருக்கிறதும் அம்பாள். அதான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. சுவாமி இல்லாமல் அம்பாள் இல்லை, அது எங்கள் பாயிண்ட். சுவாமி ஆதாரமாக இருக்காங்க, அம்பாள் ஆதேயமாக இருக்காங்க. புரியுதா? ஆதாரம், ஆதேயம். அதனால தான் எல்லாத்துலேயும் ஆண் பெண் கலவை. ஆச்சா, இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இதெல்லாம் உபாதிகளை வடிவமற்ற உபாதி. வடிவம் இல்லை, ஆனால் உபாதியாக இருக்குது. உபாதினாலே அது மறையும், வயிறும் சொன்னீங்க, தோண்டு நிற்கும் மறையும்னு. இது பிரம்மத்தினுடைய உபாதி தான், ஆனால் வடிவம் இல்லை. உபாதி இருந்தால் வடிவம் இருக்குமில்ல, இதுக்கு வடிவம் இல்லை, ஆனால் உபாதி தான். அதனால் வடிவமற்ற உபாதியற்ற வடிவம். நிருபாதிகம், சாக்காரம். உபாதி இருக்குது, ஆனால் வடிவமும் இருக்குது. உபாதி இல்லை, வடிவம் இருக்குது. நித்தியத்துவம், சித்தையே, இதுவும் நித்தியம்தான், இதுவும் நித்தியம்தான். எதோட நித்தியம்? பிரம்மத்தினுடைய நித்தியம். பிரம்மம் இருந்தால் இதெல்லாம் இருக்கும். பிரம்மம்னு ஒன்று இருந்தால் இதெல்லாம் இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஆதாரம், ஆதேயம். ம் ம் சரி. சத்தியாத்மக பிரம்மம் சைத்தன்யம், இதெல்லாம் பிரம்மத்துக்கு சைத்தன்யமாக இருக்குது, உபாதியாக இருக்குது, நிரூபாதியாக இருக்குது. தஸ்மேவ, அதனால் நித்தியத்துவம் சித்தையேவ. அதனால் இது வடிவம் இருந்தாலும் ரெண்டுமே
நித்தியமாகிறது. இப்போ நான் இந்த மந்திரத்தை திரும்ப படிக்கிறேன் பாருங்கள். இது அப்படி கடந்து போக முடியாது. அவன் கேட்குற கேள்வி என்ன? முக்த சாக்காரம் பறக்கிறது இறக்கிறதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஞானத்தினால அது பூர்த்தி ஆகுதுன்னு சொல்கிறீங்களே, அது இச்சா சார்ந்ததாக இருக்கிறதுனால அதை சாஸ்வதம்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு சொல்கிறாங்க, ஒரு பொருள் இருக்குது, அது பிரம்மமாக இருக்குது, அதுக்குள்ளே இத்தனை உபாதிகள் இருக்குது. அத்வைதம், அகண்டம், பரிபூர்ணம், நிராதிசயம், பரமானந்தம், சுத்தம், புத்தம், முக்தம், இவை அனைத்தும் இந்த பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்குது, அணுக்களாக இருக்குது, ஸ்வரூபமாக இருக்குது, உபாதியாக இருக்குது. அதனால் சாக்காரத்துவான், சாக்கார வடிவம் பெறுவதனால நிருபாதிகம், உபாதி இல்லை ஆனால் வடிவம் இருக்கு. உபாதி இல்லை, சொல்கிறது புரியலையா? இது உபாதி இல்லை, அதோடைய ஸ்வரூபம் அது. இவை 10மே இப்போ 9 சொன்னதில்ல, அகண்டம், அத்வைதம், அதெல்லாம் தோன்றி மறையிறதில்ல, சாஸ்வதமானது. பிரம்மம் இருந்தால் இதெல்லாம் இருக்கும், பிரம்மம் இருந்தால் இதெல்லாம் இருக்கும். அதனால் இது நித்தியம் அப்படின்னு அதனால் தஸ்மாத்தே சாக்காரஸ்ய நித்தியத்துவம், சாக்காரமாக இருந்தாலும் நித்தியம்னு சொல்கிறோம். முன்னாடி என்ன சொன்னோம்? சாக்காரம்னா தோன்றும் நிற்கும் மறைன்னு சொன்னோம். இப்போ சாக்காரமாக இருக்குது ஆனால் நித்தியமாக இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. இது புரியுதா? அதாவது முக்தனினுடைய ஆத்மா சத்துன்னு சொன்னால், சத்தியம்னு சொன்னால், அதனுடைய சரீரமாக இருக்கிறது ஞானம், ஆனந்தம், அன்பு, குளிர்ச்சி, இதெல்லாம் அதனுடைய உடம்பாக இருக்குது. நித்திய சாக்காரம், முக்த சாக்காரம். நித்திய சாக்காரத்தை சத்துன்னு சொல்லலாம், முக்த சாக்காரத்தை சித்துன்னு சொல்லலாம். அந்த சத்து சித்தை வச்சே நீங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம். இப்போது இது வரைக்கும் இருக்கட்டும், ஏன்னா ஓவர்லோட் பண்ண வேண்டாம். அடுத்ததும் நல்ல சப்ஜெக்ட் தான். அதனால் ஒரே நாளில் நம்ம 2வது கேள்வி, அடுத்த கேள்வி கேட்க போகிறோம். இதை இன்றைக்கி பேசின ஆடியோவை திரும்ப கேளுங்க. இப்போ அதில் அடியன் எத்தனை 11 வார்த்தை வந்திருக்கா? சச்சிதானந்தம் ஒரு 3, 14 அது வச்சுங்க. அதுக்கப்புறம் 1-2 வார்த்தை இறக்கிடலாம், ஏற்றலாம், எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்லிட்டேனே. அதான் அதுக்கு அடுத்த 3. இப்போ அது இதுக்குள்ளே வந்துடுதில்ல, இந்த 11க்குள்ளே அது வந்துடுது. அந்த 3மே அதிஷ்டானம், புனிதம், சுகிருதம் வேண்டாம், விட்டுருங்க. சுகிருதம்ங்கிறது நல்ல ஆனந்தம் ஏற்கனவே இருக்குன்னா 1 விட்டுடலாம். அப்போ எத்தனை வருது? 12 வருதா? 13 தான் வருதா? சரி. இப்போ இன்னைக்கு எது வரைக்கும் பார்த்துருக்கோன்னா 19 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 20 வரைக்கும் பார்த்துருக்கோம். 20னுடைய இன்னொரு பார்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், இது ரொம்ப வேகமாக போக முடியாது. 19, 20ம் பார்த்துருக்கோம். 20ல் ஒரு பார்ட்டு பார்த்துருக்கோம், இன்னொரு பார்ட்டு பார்க்க வேண்டியது, அது நாளைக்கு பார்க்கலாம்.
ரொம்ப பொறுமையாக தான் இது போகணும், ரொம்ப அவசரப்பட முடியாது. எத்தனை ஆயிருக்கு, எத்தனை மந்திரம் ஆயிருக்கு? 19 பேர் டைட்டில் தான் பேர், தவிர இது ஒன்று ஒன்று 2 சமம். சரி இருக்கட்டும். 19 வரைக்கும் இதில் ஒன்றும் இல்லை, இதோடைய சாரத்தை சொல்கிறேன் பாருங்கள். சாக்காரம் போயிடும், நிராகாரம் போகாது, துரியம் நிலையானது என்றைக்கும் இருக்கிறது, அது சத்து, எந்த உபாதியும் கிடையாது அப்படின்னு இருந்தது. சாக்காரம் சித்து அது வடிவம் எடுக்குது, ஞானத்தினால அது பழைய நிலைக்கு சத்தாக மாறுது. அதுக்கு சொரூபமாக இருக்கிறது இந்த ஆனந்தம், ஆனந்தம் ஞானம். புரியுதா? இப்போ ஞானமும் ஆனந்தமும் வடிவம் இல்லை, ஆனால் உபாதி தான். புரியுதா? வடிவம் இல்லை, உபாதி தான். அதோடைய அங்கமும் இல்லை, சொரூபமாக இருக்கு, ஆனால் உபாதி தான். ஏன் அதை உபாதின்னு சொல்கிறோம்னா, எதெல்லாம் நீங்கள் அறிகிறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் உணர்றீங்களோ அதெல்லாம் உபாதி. அதுக்கெல்லாம் ஆதாரமாக ஒன்று இருக்குல்ல, அதுதான் சத்து. அதுதான் இதில் சொல்கிறாங்க. சுருக்கம் உங்களுக்கு புரியட்டும். ஏன்னா இவ்வளோ நேரம் பேசி என்ன தெளிவானோன்னா இதுதான் தெளிவு, இதுதான் தெளிவு. ஒன்று சத்து, ஒன்று சித்து. சித்து உடம்பை எடுக்குது, அதனால் தெரியுது. சத்து உடம்பே எடுக்கிறதில்ல, அது தெரியறதில்ல. தெரியாதது என்றைக்கும் நிலையானது, தெரிகிறதும் நிலையானதுன்னு எப்படி சொல்கிறோம்னா, ஆனந்தமும் ஞானமும் அதோடைய சொரூபமாக இருந்தாலும் பிரபாவம்தான். அதை நீங்கள் அறியறீங்க, உணர்றதுனால அது உபாதி, அதனுடைய பிரபாவம். அதனுடைய பிரபாவம்னா அப்போ அதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அது எதுனா அதுதான் அதிஷ்டானமாக இருக்குது. அதனுடைய குறிக்கோள்னால் அதனுடைய குறிக்கோள் புனிதமாக இருக்குது, அது பேர் தான் தெய்வீகம். அதை தான் இறைவன் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரம்மங்கிற ஸ்வரூபத்தை இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. புரியுதா? ஏன்னா எதனாலையும் விளக்க முடியல, இருக்கு ஆனால் சொல்ல முடியல. உதாரணமே கொடுக்க முடியாது, இறைவனுக்கு உதாரணமே கொடுக்க முடியாதுங்க. புனிதத்துக்கு உதாரணம் கொடுக்க வந்த புனிதம் ஒரு மிக மகத்தான வார்த்தையாக பின்னாடி பரிமளிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புனிதத்துக்கு அங்கே சேக்ரட்னு போட்டாங்க, சேக்ரட் தெய்வீகம்னு சொல்லியாச்சு. தெய்வீகத்தை எப்படி விளக்குறது? இதெல்லாம் உபாதின்னு சொல்லியாச்சு. எதெல்லாம் நீ சொல்கிறியோ இதுன்னு சொல்கிறியோ அதெல்லாம் உபாதி. ஆனால் இதெல்லாம் அதை சூழ்ந்து இருக்கு. அதுக்கிட்டே தான் பிரபாவமாக ஒரு சூரியனுக்கு 1000 கதிர்கள் மாதிரி 1000 நாமங்களும் 1000 குணங்களும் 1000 நீ அறியறதுனால அது உபாதி அப்படின்னு சொல்லு. இதுதான் இந்த மந்திரத்தில் குழப்பிக்காமல் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது புரிஞ்ச வரைக்கும் புரியட்டும். இதுதான் விஷயம், சூக்ஷ்மம் சொல்லிட்டோம், அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல. சிவேல் முருகனுக்கு குருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கனியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.